வணக்கம். நம்ம இப்போ திருவாதிரை நோன்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருவாதிரை விரதம் இருக்கிறவங்க உபவாசம் இருந்து கோவிலுக்கு போய் உபவாசம்னா விரதம் இருந்து கோவிலுக்கு போய் இறைவனை வழிபடணும். அன்னைக்கு வீட்டில் முறைப்படி இறைவனை வழிபட்டு நெய்வேத்தியமாக களி படைக்கணும். அன்னைக்கு முழுவதுமே பார்த்திங்கன்னா இறைவனை பற்றிய சிந்தனையோடு மூழ்கி சிவபுராணம் அந்த மாதிரி பக்தி பாடல்களையும் பாடலாம். ஒரு வேளை உணவு சாப்பிட்டு பால் பழம் அருந்தி தெய்வத்துக்கு தன்னோட மனம் மொழி செயல்களை அர்ப்பணம் செய்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கணும். சிவன் அடியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இந்த விரதம் மேற்கொள்கிறவங்க இந்த பிறவியில் புகழ், செல்வம், நீடித்த ஆயுள், நோயின்மை இதெல்லாமே உட்பட எல்லா நலன்களையும் பெற்று இறைவனடியில் நீக்கமர நிறைந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த திருவாதிரை வருஷத்தில் ஒரு தடவை அந்த பௌர்ணமிக்கும் நாளில் நம்ம கும்பிடுறது. இதே மாதம் வர்ற திருவாதிரை நட்சத்திரத்தில் நம்ம ஒரு வருஷம் விரதம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கைலாயத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. தேங்க்யூ.